இப்போ இந்த வீடியோவில் நம்ம 7th லெசனுடைய 1 மார்க்ஸை பார்க்கலாம். First question, a zero order reaction X gives product with an initial concentration 0.0 to m has a half life value 10 minutes or 0.02 mல. If one start with a 0.04 initial concentration half life எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நமக்கு எக்ஸ்பிரஷன் தெரியணும். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து ஆஃப் லைஃப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். For a zero order reaction, half life is directly proportional to initial concentration of reactant. So initial concentration of reactant is doubled, half life is also doubled. இது வந்து இன்னும் பின்னாடி ஒரு 1 மார்க்கும் இருக்குது, நினைவில் வச்சுங்க. அது ஜீரோ ஆர்டர் ஆன்சர் வந்து ஜீரோ ஆர்டர். ஸோ இங்கே இனிஷியல் வந்து 0.02ல் ஸ்டார்ட் பண்ணும் போது 10 மினிட்ஸு. இப்போ 0.04ல் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 0.02லேருந்து 0.04க்கு போகிறோம். அப்போது நம்ம 2 டைம்ஸ், அப்போ 2 டைம்ஸ்னால் அப்போ 10 மினிட்ஸ்ன்றது 20 மினிட்ஸாக மாறும். ஸோ ஆன்சர் இதுதான். ஓகே, ஸோ அடுத்த கொஷின், செகண்ட் கொஷின் போயிடலாம். செகண்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் T of equal to 0.693 by K. This is for first order reaction. So half life is independent of initial concentration of the reactant. So initial concentration change பண்ணாலும் half life வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் சேம் வேல்யூ ஆன்சர். அதுதான் கொஷினை படிங்க திரும்ப. For a first order reaction A gives product with initial concentration X ன்னு எடுத்துக்கிறோம். half life வந்து 2.5 hours. For the same reaction initial concentration X by 2 ஆஃபாக மாற்றும் போது half life எவ்வளோ? ஆன்சர் வந்து 2.5 hours தான். பிகாஸ் half life is independent of initial concentration. சரி, ஸோ அடுத்த கொஷின் போய்டும். அந்த கொடுத்துருக்குற அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு ஸோ அதுக்கான ரிலேட்டிவ் ரேட் எக்ஸ் போடுவோம். அப்போ மைனஸ் டி அமோனியா by dt dN2 by dt dH2 by dt. ஸோ இதில் அந்த கோஎஃபிஷியன்ஸால் வகுக்கணும். ஸோ 1 by அந்த ரியாக்ஷனில் இருக்கக்கூடியது 2. ஸோ இது வந்து 1, இது 1/3. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்காக மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது 3/2 K1 ஈக்குவல் டு 3 K2. ஸோ 3/3 1 ஆகிடும். அப்போது K3. ஸோ இந்த ஆப்ஷன் வரக்கூடியது இதுதான். ஸோ 3/2 அப்படின்றது 1.5 K1. ஸோ இப்படி தான் அந்த ஆன்சர் வந்தது. அடுத்த கொஷின், the decomposition of phosphine on tungsten at low pressure is a first order reaction. It is because அப்படின்னு சொல்லும் போது rate is independent of surface coverage. That's the answer. And the addition of catalyst during chemical reaction alters which of the following quantities அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் இதுக்கு ரீசன். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையும். ஸோ யூஸிங் கேட்டலிஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். ஏன்னா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது அது இட் ஃபார்ம்ஸ் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஆர் ஆக்டிவேட் த ரியாக்டன்ட் ஸ்பீஷியஸ். ஸோ எதர் வே ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ்.
அதனால தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். ஸோ அடுத்த கொஷினுக்கு ஸோ ப்ராப்ளம் நம்ம ஃபஸ்ட் ஆர்டருக்கு தெரியும். T is equal to 2.303 by K log A0 by A. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற விஷயம் பிரகாரம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது ஸோ இந்த ஆன்சர் தவறுதலாக எடுத்திருக்கோம். அப்போது T is equal to 2.303, இது வந்து 6.909 log 75% கன்வர்ஷன் அப்படின்னா 75% கம்ப்ளீட்டட். அப்போது இனிஷியல் 100, ஸோ இது 25 ரிமைனிங். இதை சிம்ப்ளை பண்ணோம்னா இது 4, இது 1. அப்போ நமக்கு ஸோ T is equal to 2.303 by 6.909 log 4 வரும். ஸோ லாக் 4 வந்து ஸோ இதை சிம்ப்ளை பண்ணோம்னா 1 டைம், இது வந்து 3 டைம். ஸோ நம்ம லாக் 2வை 2 பவர் 2ன்னு எழுதலாம். ஸோ அப்போ அந்த 2 வந்து முன்னாடி போச்சுன்னா அப்போ T is equal to 2/3 log 2ன்னு வரும். ஸோ இந்த ஆன்சர் இது இப்படி தான் வந்தது, 2/3 log 2. ஸோ அடுத்த கொஷினும் கவனிங்க, அதே மாதிரி ஒரு சம் தான். நம்ம லான்லேயே வச்சுக்கிட்டு வந்துடுவோம். அப்போது T is equal to 2 பாயிண்ட்டுன்னு எழுதுவோன்னா ஓகே ln A0 by A 1/K. ஸோ T equal to 2.303 log A0 by A அப்படின்னு எழுதுவோம்ல, அதை இப்படி எழுதியிருக்கேன். இப்போது இதில் எது என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். in a first order reaction X gives Y, K initial concentration of reactant X is 0.1, then half life அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ln 0.1, இது வந்து ஆஃப் T ஆஃப்லவா நம்ம கால்குலேட் பண்ணது. T ஆஃப் ஈக்குவல் டு இப்போது பை K இது வந்து 0.05. ஸோ அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம், 2, இது 1. அப்போது ஆன்சர் வந்து T ஆஃப் ஈக்குவல் டு ln 2/K. ln 2/K எப்படி வந்தது அப்படின்னா இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.1, ஆஃப் லைஃப்க்கு அப்படின்னு சொல்லும் போது 0.05 மாறும். அப்போது இனிஷியல் அது, ஸோ ரிமைனிங் வந்து 0.05, பாதி கழிஞ்சிருக்கும் பாதி இருக்கும், அதுதான் 0.05. ஸோ அதுக்கும் ரிலேஷன் எழுதும்போது 2/1ன்னு வரும். ஸோ அதை வச்சு கொண்டு வந்தோம்னா ஸோ ln 2. அப்போ T ஆஃப் ஈக்குவல் டு ln 2/K ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். அசோசியேஷன் டைப்பு, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டபுள்ஸ்.
then the concentration of reactant is double if it is a first order reaction. அப்போ first order reactionல rate of reaction directly proportional to concentration of reactant. Rate of reaction increased by n times if concentration of reactant is increased by n times அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அது அந்த அசோசியேஷன் கரெக்டு. ரீசன் வந்து ரேட் கான்ஸ்டன்ட் ஆல்சோ டபுள்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ அசோசியேஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ அடுத்த கொஷின்னு ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க வேல்யூ. அந்த வேல்யூ வச்சு நம்ம எதையும் சொல்ல போகிறதில்ல. செகண்ட் இன்வர்ஸ்னு இருக்குது. ஸோ செகண்ட் இன்வர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், அவ்வளோதான் ஆன்சர். அதுக்கடுத்து இஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இஸ் டபுள் த டைம் ஃபார் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ டபுள் தென் த ஆர்டர் இஸ். இது ஃபஸ்ட் கொஷினுக்கானது. ஃபஸ்ட் கொஷின் கால்குலேஷன் மாதிரி இருக்குது, இது தேரியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ 0. half life is directly proportional to initial concentration of the reactant ன்னு சொல்லியிருந்தேன். T of equal to A0/K, அதுதான் ஜீரோ ஆர்டருக்கான எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அதனால் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், டபுள் பண்ணால் டபுள் ஆகும். அதனால் இது ஜீரோ ஆர்டர். அடுத்த கொஷின் 98. So if 75% of first order reaction was completed in 60 minutes, அதனுடைய ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 75% completion means it is a 2T off. அப்போ 2T off equal to 60 minutesனா what is off அப்படின்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. அப்போது 75% completion வந்து takes 2T off. ஏன்னா 100லேருந்து 50 முடியத்துக்கு பேர் ஆஃப் லைஃப். 50லேருந்து இன்னும் 25 மாறத்துக்கு பேர் இன்னொரு ஆஃப். அப்போது 75% கம்ப்ளீட்டட் ஆர் 25% ரிமைனிங் அப்படின்றது ஈக்குவல் டு 2T ஆஃப். அப்போ 2T ஆஃப் வந்து 75% கம்ப்ளீஷன் அப்படின்றது தட் இஸ் 60 minutes கொடுத்துருக்காங்க. அப்போ T ஆஃப் வந்து 60/2. அப்போது நமக்கு ஆன்சர் 30 minutes ஆன்சர் வரும். ஸோ அடுத்த கொஷின் த ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கொடுத்தோம்னா அடுத்தது எவ்வளோ ரிமைனிங் இருக்கும், எப்படி மாறும் அப்படின்ற ரிலேட்டிவ் பார்க்கணும். இதுக்கு வந்து 140 days வந்து ஆஃப் லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 560 எவ்வளோ % ரிமைனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து 560/140 போடுங்க, எவ்வளோ இருக்கும். 560/140 போட்டால் 4 ஆஃப். அப்போது 4^2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போது இதுக்கு நம்ம இப்படி கொடுத்தோம்னா சரியாக போயிடும். இப்போ எவ்வளோ ரிமைனிங் இருக்குன்னா 1/2n. ஸோ இங்கே அந்த எத்தனை T ஆஃப்னா n = 4. அப்போது 1/2 power 4 போட்டோம்னா 2 × 2 × 2 × 2 2 4 4 2 8 8 2 16. ஸோ அதனால் ஆன்சர் 1/16 கிராம். ஸோ இப்படி தான் இதுக்கான ஆன்சர் கொண்டு வருவோம். ஸோ அடுத்த கொஷின், ஸோ கடைசி கொஷின். ஆஃப்டர் 2 hours radioactive substance becomes 1/16th original amount then the half life அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 hours-ன்றது 60 + 60 120 minutes. ஸோ மினிட்ஸ் இப்போ தான் பார்த்தோம். 1/60னா மாறுது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் 4T ஆஃப் முன்னாடி கொஷினுக்கு. அப்போது 1/16th அப்படின்னா 4T ஆஃப். ஸோ 4T ஆஃப் வந்து 120
மினிட்டு. அப்போ டி ஆஃப் ஈக்குவல் டு 120/4, தட் இஸ் 30. ஸோ ஆன்சர் வந்து 30. ஸோ இவ்வளோ தான் 7th லெசன் ஓவர். கொஞ்சம் சம்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். தேங்க்யூ.